ஓம் சுக்கிர பகவானே போற்றி. ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி. எல்லா மனிதர்களோட எண்ணம் ஆசை எல்லாமே என்னவாக இருக்கும்? கை நிறைய பணம் இருக்கணும், அல்ல குறையாத பணம் இருக்கணும், நல்ல நிறைய நகைகள் பொன் நகைகள் நிறைய இருக்கணும், நல்ல ஒரு அழகான வீடு இருக்கணும், எங்கேயும் போய் வர்றதுக்கு ஒரு அழகான கார் இருக்கணும், நல்ல காதல் இருக்கணும், நல்ல மனைவி இருக்கணும், எல்லா செல்வங்களும் இருக்கணும். இந்த செல்வங்களை நாம் நல்லா அனுபவிக்கணும். இப்படி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசைகள், நியாயமான ஆசைகள், மனித குலத்தினுடைய ஒட்டுமொத்த மனித குலத்தின் எல்லோருடைய ஆசைகளும் இதுதான். அதற்காகத்தானே மனுஷனாக நம்ம பிறந்திருக்கிறோம். எதுக்கு பிறந்திருக்கிறோம்? பிறக்கிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், கல்யாணம் முடிக்கிறோம், அனுபவிக்கிறோம், வீடு கட்டுறோம், கார் வாங்குகிறோம். இதுதானே தொடர் ஆசைகள். இது எல்லாம் நடக்கணும் அப்படின்றதான் எல்லோரோட வேண்டுதல், விருப்பம். இப்போ இது எல்லாம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா இப்போ இதற்கெல்லாம் ஜோதிட ரீதியான காரகங்கள், நம்ம சமயங்கள் சொல்லக்கூடிய காரகங்கள், இது எல்லாமே என்னவா இருக்குது? இப்போ சுக்கிர பகவானை தான் சொல்லுது, ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்போ சுக்கிர பகவானுடைய காரகங்கள் தான் பணம், நகை, அழகான வீடு, அழகான கார், அழகான காதல், அழகான மனைவி, அழகாக அனுபவித்தல், நல்ல வாசனை திரவியங்கள். இப்போ நம்ம என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ எல்லாவற்றுக்குமே காரகத்துவமாக இருக்கக்கூடியதும் அனுபவிக்கக்கூடியதுமாக சுக்கிர பகவானைத்தான் சொல்கிறோம். அந்த சுக்கிர பகவானினுடைய அம்சம்தான் மகாலட்சுமி தாயார். சுக்கிர பகவான் தான் மகாலட்சுமி. அப்போ இதற்காகத்தானே நாம் எதையெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ இதற்கெல்லாம் ஒட்டுமொத்த காரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், மகாலட்சுமி அவர்களினுடைய உகந்த நாள், அவர்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமை. அப்போ இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் ஒரு 4 மணி 4:30க்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் போனீங்கன்னா கிழக்கு அடிவானத்தில் கொஞ்சம் உயரத்தில் ஒரு பளிச்சுன்னு ஒரு நட்சத்திரம் தெரியும். அதுதான் சுக்கிர பகவான். நேரடியாக அதை தரிசித்து உங்களோட பிரார்த்தனைகளை வைக்கலாம். சரி, முடியலையா, வீட்டில் ஒரு குளிச்சுட்டு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட்டு நீங்கள் வேண்டுங்க சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும். உங்களுக்கு தெரிந்த மொழியிலையும் வேண்டலாம், இல்லை சமஸ்கிருத ஸ்லோகம் காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் அதை சொல்லியும் வேண்டலாம். மொத்தத்தில் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் உங்கள் பிரார்த்தனைகளை வச்சிங்கன்னா உங்கள் தேவைகள், ஆசைகள்